ஹே பீப்பிள், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சும்மா போர் அடிச்சது, அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். வேலண்டைன்ஸ் டேக்காக சந்தீப்க்கு ஒரு சின்ன கிஃப்ட் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஷர்ட் வாங்கியிருக்கேன். பிளாக் ஷர்ட் தான் வாங்கினேன். எனக்கும் பிளாக் பிடிக்கும், சந்தீப்க்கும் பிளாக் பிடிக்கும். பிளாக் ஷர்ட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்னதா லைக் அந்த பேப்பர்ல மாதிரி லெட்டர் மாதிரி எழுதி அனுப்புறது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்ப பண்ணுறேன். அதுக்கு நான் காஃபி பவுடர் வாங்கி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. பேப்பர், சிசர் இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் பண்ணிட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் சும்மா பண்ணலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாவே லைக் நான் பார்த்தேன் நிறைய வீடியோஸ்ல, அதனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட்ல நான் ஷர்ட் கண்டிப்பா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஷீட் தான். இந்த ஷீட்டை கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டா கட் பண்ணிக்கலாம். ரெண்டா கட் பண்ணிட்டேன். இப்ப காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ண, உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அந்த காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி அந்த மேட்ச் பாக்ஸ் எழுதுனாங்க, அதுதான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சிருக்கு. பட் சந்தேகம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்ப காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ண போறேன். இந்த பவுல்ல தான் மிக்ஸ் பண்ணுவேன். நான் ரெண்டு பேக்கெட் குரு ஆட் பண்றேன். தெரியல, லோ பட்ஜெட்னு கூட சொல்ல முடியாது, ஃப்ரீ பட்ஜெட் கிஃப்ட் தான். பட் இருந்தாலும் ஒரு லவ்வோட பண்றது தானே. அதனால இதுல கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். போதும், கொஞ்சமா தான் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியல. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்னா, நம்ம இதுக்கானவே நான் ப்ரஷ் வேற ஒண்ணு நியூ ப்ரஷ் வாங்கிட்டு நார்மல் பெயிண்ட் ப்ரஷ் கேட்டேன், இங்க எங்க இருக்கேன்னு எனக்கும் தெரியல. சரி, ஓகே, நார்மல் ப்ரஷ்லயே ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணலாம். இது எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே வச்சு விட்டு நம்ம இந்த காஃபி பவுடரை லைட்டா இந்த மாதிரி இது பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்படிதான் பண்ண போறோம். பேப்பர்ஸ் ஃபுல்லா மாதிரி அப்ளை பண்ணிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு ட்ரை இது பண்றப்போ காட்டுறேன். இப்போ ஷீட்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஃபுல்லாவே காஃபி ஸ்மெல். இது ரெண்டுத்துலயும் மெசேஜ். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எக்ஸஸாவே பண்ணேன். ஏன்னா லைக் கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் இதாயிடும். இது பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே இதாயிடுச்சு. அதனால இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு கிழிஞ்சிச்சுன்னா கூட எக்ஸஸா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் இதுல அந்த பர்ஸ் மாதிரி பண்ணி அந்த ஷீட்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு ஷீட்ஸ்ல லிப் மார்க் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இது கட் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபயர் பண்ணணும். லைக் இந்த எட்ஜஸ்ல எல்லாம் ஃபயர் பண்ணணும். அது பண்ணலாம். இது அப்படியே லைட்டா அந்த எட்ஜஸ்லயே அப்படியே லைட்டா அப்படியே பிச்சு பிக்கிற மாதிரி. போன வேலண்டைன்ஸ் டேக்கு சந்தீப் என் ஃப்ரெண்டு கிட்ட ரோஸு, அதுக்கப்புறம் அந்த கிரீட்டிங் கார்டு, அதுக்கப்புறம் வேற என்ன டெய்ரி மில்க். இது என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி வாங்கி தர சொல்லியிருக்காங்க போல, ஆர்டர் பண்ணி. அது என் ஃப்ரெண்டு எடுத்துட்டு வந்தா. எனக்கு உண்மையாவே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஆனா சந்தீப் நம்பல. இல்ல உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாலேயே எனக்கு தெரியாது. ஆனா சந்தீப் நம்பவே இல்லை. இப்போ வரைக்குமே நம்பவே மாட்டான். 2 ஷீட்ஸ். இந்த ஷீட்ஸ் ஃபுல்லா பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ 2 ஷீட்ஸுமே பண்ணிட்டேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபயர் ஆயிடுச்சு, ரொம்ப ஃபயர் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே. இதுலதான் இப்போ மெசேஜை மட்டும் எழுத போறேன். இந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சி எழுதுறேன். ரெண்டுமே இப்படிதான்.
இருக்கு, பார்க்கலாம். போன வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து நான் சந்தீப் அப்ப ஜிம் போயிட்டு இருந்தாங்க. சந்தீப்க்கு வந்து நான் வந்து கேக் ஆர்டர் பண்ணனா. ஆனா சந்தீப் வந்து அந்த கேக் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டாங்க. சந்தீப் ரூம்ல இருக்கிறவங்க தான் ஃபுல்லா சாப்பிட்டாங்க. ஏன்னா வந்து ஜிம் போனா சந்தீப் வந்து அப்ப ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டான். கேக்கும் வந்து சாப்பிடல அப்படியே. ஏன் இவ்வளோ நான் வந்து ஆஃப் கேஜ் ஆர்டர் பண்ணேன்னா, அதனால சந்தீப் வந்து திட்டினாங்க, எதுக்கு இவ்வளோ ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த வாட்டி ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு, கேக்கு இதெல்லாம் சந்தீப் சாப்பிட மாட்டாங்க. கட் பண்ற அந்த பர்ஸ் மாதிரி பண்றதுக்காக இந்த கார்ட்ஸ் எல்லாம் உள்ள வைக்கணும்ல, அதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள வைக்கணும். இங்க வந்து ஒரு ஸ்டாப்லர் அடிக்கணும், அதை அடி பண்ணி அவ்வளோதான் கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப மார்க் மட்டும் பண்ணிட்டேன், வேலை முடிஞ்சு. அது வந்து இதுல இருந்து நான் ஒரு சின்ன ஷீட் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் எழுதலாம் இருக்கு. இது எடுத்து இங்க ஒரு மெசேஜ், இங்க ஒரு மெசேஜ், இது ரெண்டுத்துமே வந்து மடிக்க வந்து ஒட்டி பார்ப்போம். இதை க்ளோஸ் பண்ணி இத வந்து ஒரு நாட் போட்டு இப்படி அப்படியே நான் ரோல் முடிச்சுக்கிட்டேன். இதுதான் அது முடிச்சுதான். நெய் பாலிஷ்லாம் ஒட்டிச்சா என்னன்னு தெரியல. இதுதான் முடிச்சுட்டேன். இது அதுக்கப்புறம் ஷர்ட் மட்டும்தான் வந்து நான் தந்து போறேன். சந்தீப் பிடிக்கலனாலும் வந்து பிடிச்சேன்னு சொல்லிடுவான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இது ஸ்டாம்ப். இந்த ஷர்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன், பிளாக். எனக்கு ரொம்ப பிளாக் தான் வந்து பிடிக்கும். சந்தீப்க்கும் பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால வேலண்டைன்ஸ் டேவா இருந்தா என்ன, பிளாக் கலர் நம்மளுக்கு பிடிச்ச கலர் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நான் வாங்கிட்டேன். சந்தீப் பிடிக்குமான்னு தெரியல. அங்க போயிட்டு சந்தீப் வந்து வாங்கணும் உடனே கால் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் தெரியும். இதுக்குள்ளேயே வந்து நான் வந்து இதையும் வந்து அப்படியே வச்சிடுறேன். லிப் ஸ்டாம்ப் அவ்வளவுதான். இது ரெண்டுக்கும் வச்சு நான் வந்து கொரியர் வந்து நாளைக்கு தான் போகணும். அதனால முடிஞ்சிடுச்சு, எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.